வெல்கம் டு சஷ்டிகா சமையல். டுடே சஷ்டிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ராஜ்மா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட பயன்படுத்திக்கலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ராஜ்மா பிரியாணி பண்ணுறதுக்கு நான் 250 கிராம் ராஜ்மா எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை, பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, நட்சத்திரப்பூ சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, 1 கைப்பிடி அளவு புதினா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது கொத்தமல்லி புதினாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி புதினாவோட பச்சை வாசனை போய் வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற ராஜ்மாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ராஜ்மா ஆல்ரெடி வேக வச்சு எடுத்தாச்சு, ரொம்ப வேகணுங்கிற அவசியம் இல்லை. இப்போது இதை எண்ணெயில் 2 நிமிஷம் கிளறி விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூடவே ராஜ்மாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா பொருட்களோட பச்சை வாசனைலாம் போய் வந்துருச்சு. இப்போது 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நான் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு நம்ம 1.5 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது இது நல்லா கொதித்து ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இது கூட ஊற வச்சு வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்தாச்சு. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா கிளறி விட்டாச்சு. இதை குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் விட்டு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக அருமையாக நமக்கு ராஜ்மா பிரியாணி உதிரி உதிரியாக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நீங்கள் இதை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.